إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற துஆ செய்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி ஆண்டு 1448 வருடம் அடைந்து ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தை நாம் அடைந்துவிட்டால் நாம் அனைவருமே நினைவு கூறுவது நம்முடைய நபியை பற்றித்தான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அன்றாட வாழ்நாளில் நினைவு கூற வேண்டிய ஒரு மாமனிதர் என்று சொன்னால் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தினந்தோறும் சொல்லக்கூடிய திக்ருகளாக இருக்கட்டும், நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், தொழுகைக்காக அழைக்கப்படுவதாக இருக்கட்டும், அந்த தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய உது முடிந்ததற்கு பிறகு நாம் ஓதக்கூடிய துஆவாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பிரார்த்தனைகளில் நினைவு கூறுதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் 5 நேரமும் பாங்கு சொல்லப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. முஅத்தின் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று வுது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது என்று மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இப்படி நம்முடைய தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களில் நம்முடைய கலிமாவில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றை திரும்ப திரும்ப ஒரு அடியான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, இது வெறும் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாங்கு சொல்கின்ற போது முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார். அவற்றை நாம் திரும்ப சொல்கிறோம், அல்லது வேறு துஆக்களில் இந்த வாசங்களை நாம் சொல்கிறோம் என்று வெறும் வார்த்தைகளாக சொல்வது இல்லை. இந்த ஷஹாதா, ஒருவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் ஈமான் கொள்ளக்கூடியவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷஹாதாவை நாம் மொழிய வேண்டும். 2 ஷஹாதாக்களை நாம் கூறுகிறோம். ஒன்று, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு மஅபூத், வேறு இலாஹ் இல்லை என்று சொல்கிறோம். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று தான் நாம் சொல்கிறோம். அஷ்ஹது என்று சொன்னால் நான் சாட்சி கூறுகிறேன் என்று. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹுடைய தூதரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை என்றெல்லாம் நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சாட்சியம் என்பது சரியில்லை என்று சொன்னால் நாம் முஃமினாக இருக்க முடியாது, நாம் முஸ்லீமாக இருக்க முடியாது, நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியாது, நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது, நாளை மறுமையில் சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது, நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் நன்மைகளை நாம் அடைய முடியாது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஷஹாதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்ப இந்த வாசகத்திலே நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய தூதர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதினால் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எதை நாம் திரும்ப திரும்ப உணர்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்தாரோ அவற்றையெல்லாம் நான் உண்மைப்படுத்துகிறேன். என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகமே இல்லாத விதத்தில் இந்த மாமனிதர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இறை செய்தியை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். அது என்னுடைய உள்ளம், என்னுடைய அறிவு மறுத்தாலும் சரி, மனிதர்கள் அதை புறக்கணித்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் இவை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கை கொள்வது. அது மட்டுமல்ல, இந்த அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நான் என்னை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களை விடவும், அத்தனை சுகங்களை விடவும், அத்தனை செல்வங்களை விடவும் நான் இந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஷஹாதா தான் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த கலிமாவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வெறுமனே கேட்கிறோம், சொல்கிறோம் என்று செல்வதற்குரியதல்ல. அதே போன்று இந்த கலிமாவை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் இன்னொன்றும் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த தூதர் எதை அல்லாஹுடைய செய்தியாக என்னிடத்திலே எத்தி வைத்திருக்கிறார்களோ, இந்த தூதர் எதையெல்லாம் அல்லாஹுடைய வஹியாக சொல்லி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஏற்று அதை என்னுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையாக நான் ஆக்கிக்கொள்வேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்பதுதான் இந்த ஷஹாதாவுடைய கருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களில் இந்த தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த தூதருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதையும் தூதருக்கு கட்டுப்படுவதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைக்கின்றான். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், யார் இந்த தூதருக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், இந்த மனிதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவரை நாம் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். ஒருவன் நேசம் கொள்ளவில்லை என்று சொன்னால்
அவன் முஃமினாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹ், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹ், என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. உங்களில் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை நேசிப்பதை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதை விடவும் நான் அதிக விருப்பத்திற்குரியவனாக ஆகாதவரை உங்களில் ஒருவர் முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இதே செய்தியை ஒத்து இருக்கக்கூடிய செய்தி, கூடுதலான ஒரு வாசகம் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய தந்தையை விட, பெற்றோரை விட, தன்னுடைய மக்களை விட, இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் நான் அதிக நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை நீங்கள் முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஆசை என்ன? நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அடைய வேண்டும். அந்த உயர்ந்த அந்த வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி என்ன? நாம் முஃமினாக இருக்க வேண்டும், ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே தூதர் என்று சொல்வதினால் ஈமான் அடைஞ்சிட முடியாது. அவரை நேசிப்பதன் மூலமாக ஈமானை அடைய வேண்டும். ரசூலுல்லாஹை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் முஃமினாக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவரை நேசிப்பதை போன்று வேறு யாரையும் நாம் நேசிக்க கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நமக்காக வாழக்கூடியவர்கள். இங்கே இருக்கக்கூடிய திருமணமாகி பிள்ளைகள் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் தெரியும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக என்று நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம்? என்னைத்தான் மிக அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அதே போன்று ஒரு மகன் தந்தையை நேசிப்பதை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், தாயை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய தாயையும் யாராவது ஒருவர் அவர்களுடைய மதிப்பிழக்கக்கூடிய விஷயத்தை பேசிவிட்டால், அவர்களை பற்றி தப்பாக பேசிவிட்டால் உணர்ச்சி வசப்படக்கூடியவனாக, அவர்களை திரும்ப தாக்கக்கூடியவர்களாக, கோபப்படக்கூடியவனாக ஒரு மகன் மாறுகிறான், மகள் மாறுகிறாள் என்று சொன்னால் அது எதனுடைய வெளிப்பாடு? நேசத்துடைய வெளிப்பாடு. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான், அவன் விரும்புகிறான் என்னை மட்டுமே இந்த மனைவி நேசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், அவளுடைய முழு அன்புக்கு சொந்தக்காரனாக நான் இருக்க வேண்டும், எனக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும், எனக்கு கட்டுப்படக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதே போன்று ஒரு மனைவி நினைக்கிறாள், என்னுடைய அத்தனை அன்புக்கும் சொந்தக்காரன் என்னுடைய கணவனாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவனுடைய அத்தனை அன்பு எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், அவன் எனக்கானவன் மட்டும்தான் என்று ஒரு மனைவி விரும்புகிறாள். இது எதனால்? நேசத்தின் காரணத்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்படிப்பட்ட நேசம் இருக்கக்கூடியவர்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய பெற்றோரை விட நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்து விட்டோமா? நம்முடைய பிள்ளைகளை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்து விட்டோமா? நம்முடைய மனைவியை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்து விட்டோமா? நம்முடைய சொந்தங்களை விட, நம்முடைய நண்பர்களை விட நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து விட்டோமா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றான். மிக எச்சரிக்கைக்குரிய ஒரு வசனம் இது. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஓதி காட்டிய ஒரு வசனம். சூரா அத்-தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே
இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாஉக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு, வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை உறவுகளையும் அல்லாஹ் இங்கே பட்டியலிட்டு விட்டான். நாம் யாரையெல்லாம் நேசிப்போமோ, யாருடைய நேசமெல்லாம் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைப்போமோ, யாருக்கெல்லாம் நாம் கண்ணியம் கொடுப்போமோ, யாரையெல்லாம் நாம் பாதுகாப்போமோ, யாருக்காக நாம் உழைப்போமோ, அத்தனை நபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு விட்டான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், அதே போன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று உறவுகளை சொல்லிவிட்டு அடுத்து இந்த மனிதன் இந்த உலகத்தில் யாரை விரும்புவான், யாரை நேசிப்பான், எதை நேசிப்பான், அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள், எதை நீங்கள் சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய செல்வங்கள், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்? நஷ்டமாய் போகக்கூடிய வியாபாரத்தை விரும்புவோமா? இன்னைக்கு ஒரு முதலீடு செய்து அடுத்த வாரத்திலேயே நஷ்டமாகக்கூடிய வியாபாரத்தை நாம் விரும்புவோமா? இல்லை, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை விரும்ப மாட்டோம். அதிகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வியாபாரத்தை தான் விரும்புவோம். அந்த நஷ்டமே ஏற்படாத, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்களே, அந்த அளவுக்கு பாதுகாத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வர்த்தகம் இருக்கிறதே, அந்த பிசினஸ் இருக்கிறதே, அந்த வியாபாரங்கள் இருக்கிறதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதன் மீது நம்முடைய ஆசை இருக்குமோ, நம்முடைய உள்ளம் ஆசை கொள்கிறதோ, எது நம்முடைய உள்ளம் ஈர்க்கிறதோ அந்த பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் நம்முடைய வியாபாரங்களையும் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். குடும்பத்தை சொல்லியாச்சு, உறவை சொல்லியாச்சு, பொருளாதாரத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வ மசாகினு தர்லவுனஹா நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வீடுகள், நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள். நாம் எதை விரும்புகிறோம்? நமக்கு என்ன தேவை இருக்கிறது? நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு இடம், அது சின்ன இடமா இருந்தாலும் சரி, சொந்த இடமாக ஆக்கிக்கொண்டு அதிலே நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமா இல்லையா? அதே போன்று நிம்மதியாக வாழ்வதற்கு பகலில் முழுக்க வேலை செய்கிறோம், ரெஸ்ட் எடுக்க எங்க போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போனாதான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஊரெல்லாம் சுற்றுவோம், வியாபார ரீதியாகவோ வேறு ஏதாவது ரீதியாகவோ நாம் எல்லா இடங்களுக்கு செல்வோம். ஆனால் எந்த இடத்தில் சென்றாலும் ஓய்வெடுத்தாலும் வீட்டில் ஓய்வெடுப்பதை போன்ற ஒரு சுகம் நமக்கு கிடைக்குமா? அதை நாம் எவ்வளவு இழப்போம் மற்ற இடங்கள்ல. அப்போ வீடுகள் என்பது நமக்கு நிம்மதியை தரக்கூடிய இடம். அங்கே இருக்க வேண்டும், கொஞ்ச நேரமாவது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் என்று நினைக்கக்கூடிய இடம், நாம் விரும்பக்கூடிய இடம், நமக்கென்று வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம் அந்த வீடு. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் அமைதி பெறக்கூடிய உங்களுடைய அந்த வசிப்பிடங்கள், அந்த வீடுகள் எல்லாம் உங்களுக்கு அஹப்ப இலைக்கும் மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பட்டியல் பாருங்க, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வம், நஷ்டமாகிவிடக்கூடாது என்று பயப்படக்கூடிய வியாபாரம், உங்களுடைய இல்லங்கள், இவை அனைத்து இதெல்லாம் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருந்தால், எதை காட்டிலும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹ் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதிலும், அல்லாஹை காட்டிலும், அல்லாஹுடைய ரசூலை காட்டிலும் இதெல்லாம் உங்களுக்கு மிக விருப்பத்திற்குரியதாக இவைகள் இருந்தால், ஃபதரப்பஸு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹ் அல்லாஹ் உங்களை தண்டிப்பதற்கு ஒரு தண்டனையை, ஒரு வேதனையை கொண்டு வருவானே, அந்த வேதனை வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு எதையெல்லாம் தந்து எதெல்லாம் நாம் விரும்பக்கூடியதாக ஆக்கியிருக்கின்றானோ
அவையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், இவற்றை விடவும் நீங்கள் அல்லாஹை நேசிக்க வேண்டும், இவற்றை விடவும் நீங்கள் ரசூலை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றையும் நேசிக்கிறோம். அல்லாஹையும் தூதரையும் விட அனைத்துமே நமக்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. நாம் இந்த பொருளாதாரத்துக்காக இபாதத்துகளை விட்டு கொடுக்கணுமா? தாராளமாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உறவுகளுக்காக சுன்னாக்களை விட்டு கொடுக்க வேண்டுமா? விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிற மனிதர்களுடைய நேசம் பெறுவதற்கு மார்க்கத்தை இழக்க வேண்டுமா? அதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். எல்லாவற்றையும் இழக்க நாம் தயாராக இருக்கிறோம். எதற்காக? இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைவதற்காக. ஆனால் இவையெல்லாம் தான் விட்டு கொடுக்க வேண்டும், அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இவற்றையெல்லாம் கேட்டு உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய வாழ்வில் எப்போதுமே பிஸி, எல்லோரும் பிஸியாக இருக்கிறோம். ஆண்களும் பிஸியாக இருக்கிறாங்க, பெண்களும் பிஸியாக இருக்கிறார்கள். மார்க்கத்தை படிப்பதற்கென்று நமக்கு நேரம் இல்லை, உபதேசங்களை கேட்பதற்கென்று நமக்கு நேரங்கள் இல்லை. எல்லாவற்றையும் இந்த உலகத்துடைய ஆசைகளை அனுபவிப்பதற்காக, பொருளாதாரத்தை தேடுவதற்காக, உலக சுகங்களை அடைவதற்காக, அந்தஸ்துகளை பெறுவதற்காக, பேரும் புகழ்ச்சிக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, லா யஜிது அஹதுன் ஹலாவத்தல் ஈமான், லா யஜிது அஹதுன் ஹலாவத்தல் ஈமான் ஹத்தா யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ் இல்லா லில்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜிது அஹதுன் ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய டேஸ்டை ஒருவர் பெற முடியாது என்று சொல்றாங்க. ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த ஈமானுடைய டேஸ்டை எப்போது நாம் உணர்ந்து இருக்கிறோம்? அது என்ன டேஸ்ட்? எதனால் அந்த சுவை நமக்கு கிடைக்கும்? எதனால் அதை நாம் பெற முடியும்? அதுல ஒன்று, 3 தன்மைகளை சொல்கிறார்கள். அதில் ஒன்று, ஒரு மனிதன் ஒரு சகோதரனை நேசிக்க வேண்டும். எதற்காக நேசிக்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் மனைவியையும் கணவனையும் நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே. நம்முடைய நேசத்திற்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹுக்காக என்று இருந்தால் அதுதான் உண்மையான நேசம், அதுதான் உண்மையான திருப்தியான நேசம், சரியான நேசம். அல்லாஹுக்காக என்று இல்லாமல் நம்முடைய நேசம் இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக சரியான ஒரு நேசமாக இருக்க முடியாது. அந்த நேசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் இருக்கும். எப்போது அந்த தேவைகள் நிறைவடைகிறதோ அப்போது அந்த நேசமும் இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக நேசித்தால் எந்நேரமும் அவன் அல்லாஹுக்காக என்று இருப்பான். ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்று சொல்ல அவன் அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மன்அ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் அல்லாஹுக்காக நேசியம் கொள்கிறாரோ, யார் ஒருவர் அல்லாஹுக்காக வெறுக்கிறாரோ, யார் ஒருவர் அல்லாஹுக்காக கொடுக்கிறாரோ, யார் ஒருவர் அல்லாஹுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அவரை அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹுக்காக என்று நேசிக்க வேண்டும். அந்த நேசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் பிறர்களை நேசிக்க அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹுக்காக ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இரண்டாவது தன்மையாக சொல்கிறார்கள், ஹத்தா அய்யுக்தஃப ஃபின்னார் அஹப்பு இலைஹி மின் ஐ யர்ஜிஅ இலல் குஃப். ஒரு மனிதனுக்கு நெருப்புல தூக்கி வீசப்படுவது நல்லதா இருக்கும். எதை காட்டிலும் என்று சொன்னால் அவன் ஈமானுக்கு பிறகு குஃப்ருல திரும்புவதை விட, ஈமானுக்கு பிறகு குஃப்ருல திரும்புவதை விடவும்
அவருக்கு அது விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்று. வேறு ஒரு செய்தியில வருது, நெருப்பிலே எப்படி அவர் தூக்கி வீசப்படுவதை அவர் வெறுப்பாரோ அது போன்று ஈமானுக்கு அப்புறம் குஃபருக்கு திரும்புவதை அவர் வெறுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியும் இருக்கிறது. மூன்றாவது தன்மையாக ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், வஹத்தா யகூன் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏனைய மற்ற அனைவரை விடவும் மிக விருப்பத்திற்குரியவராக ஒருவருக்கு இருந்தால் அவர்தான் உண்மையான ஈமானுடைய சுவையை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சுவையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், திரும்ப திரும்ப சொல்வதினால், திரும்ப திரும்ப நினைவூட்டுவதினால் அதுல நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஃபதக்கிர் இன் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்க, நினைவூட்டுங்கள், முஃமின்களுக்கு இது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதன் அடிப்படையில் தான் தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதில் மிக அதிகமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நஃப்ஸை விடவும் பாக்கி அனைத்தை விடவும் உங்களை நான், என்னுடைய நஃப்ஸை இல்லாமல் பாக்கி அனைத்தை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக். இல்லை உமரே, உங்களுடைய நஃப்ஸை விடவும் நான் மிக அதிக விருப்பத்திற்குரியவனாக ஆகாதவரை என்று அங்கே திருச்சி சொல்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஇன்னஹு லஆன வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. இப்பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய நஃப்ஸை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பத்திற்குரியவர் என்று கூறுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்ஆன யா உமர், இப்போதுதான் உமர், இதுதான் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த செய்திகளிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவன் முஃமினே ஆக இருக்க முடியாது, முஃமினாக முடியாது, அவன் சொர்க்கத்தை அடைய முடியாது, அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது, அவன் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க முடியாது, அவன் சொர்க்கத்தை அடைய முடியாது, அவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது என்ற விஷயங்களை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சஹாபாக்களுடைய அந்த உணர்வுகள், அவர்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் வந்து முறையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், கைஃப தகூலு ஃபீ ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு மனிதர் ஒரு சமூகத்தை விரும்புகிறார், ஆனால் அந்த சமூகத்தோடு அவரால் சேர முடியலை. இன்னொரு செய்தியில வருகிறது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் ஒரு சமூகத்தை நேசிக்கிறார், அவர்களோடு சேர்வதற்கான அளவுக்கு அந்த நபரிடத்தில் அமல்கள் இல்லை, அப்படிப்பட்ட மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அங்கே கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பதிலை நாம் நினைவு கூற வேண்டும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் அவன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னார்கள். அவனோடு மறுமையில அந்த நபர்களோடு இருக்க, நாம் நேசித்தவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் விரும்ப வேண்டும். அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு செயல்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்களோடு, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசமே அவர்களோடு நம்மை இணைத்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, மத்தஸ்ஸா, மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார். மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமா அஅதத்த லஹா, அதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறுகிறார், லா ஷைஅ இல்லா அன்னனி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவர் கூறுகிறார், ஏன்னா நிறைய வேற ஒன்றும் சேமித்து வைக்கல, என்றாலும் நான் அல்லாஹை நேசிக்கிறேன், அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி இருக்கல.
ரசூலுல்லாஹை நாம் நேசித்தால் நாளை மறுமையிலே நாம் ரசூலோடு இருப்போம், நம்முடைய தூதரோடு இருப்போம், நம்முடைய ஹபீபோடு நாம் இருப்போம். யாரை நாம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று போற்றி புகழ்கின்றோமோ, யாரை நாம் குணத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கே இவர்தான் முன்மாதிரி என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றோமோ, அப்படிப்பட்ட அந்த தூதரோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையிலே அந்த தூதரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஃபமா ஃபரிஹனா பிஷைஇன் ஃபரஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு சந்தோஷத்தை தராது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சொல்லை சொல்வதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தரும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு சொல் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அது போன்று வேறு எந்த ஒன்றும் எங்களுக்கு சந்தோஷம் தராது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வது, அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம்தான் எங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஅன அஹப்பு வஅன உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன். வ அபா பக்ரின் வ உமர, நான் அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன். வ அர்ஜு அன் அகூன மஅஹும் பிஹுப்பி இய்யாஹும், அவர்களை நான் நேசித்ததின் காரணமாக அவர்களோடு நாளை மறுமையில் நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வ இல்லம் அஅமல் பிமிஸ்லி அஅமாலிஹிம், அவர்களுடைய செயல்களை போன்று அபூபக்கர் செய்த அமல் சும்மாவா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அமல்கள் சும்மாவா? அவர்கள் செய்த அந்த அமல்களை கொண்டு அவர்களோடு நான் இருக்க முடியவில்லை என்றாலும் அவர்களை நேசிப்பதால் நான் அவர்களோடு நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஹதீஸுகளை அறிவித்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 10 வருடங்கள் பணிவிடை செய்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களுடைய அமலை போன்று எனக்கு இல்லை என்றாலும் நான் அவர்களோடு மறுமையில அவர்களை நேசிப்பதின் மூலமாக இருப்பேன் என்று சொன்னார்கள். நம்முடைய நிலையை சிந்திச்சு பாருங்க, நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய அமல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன அமல் இருக்கிறது நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு? என்ன அமல் இருக்கிறது நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு? எந்த அமல் இருக்கிறது நாளை மறுமையிலே நபியோடு சஹாபாக்களோடு நாம் வாழ்வதற்கு? அத்தகைய சிறந்த உயர்ந்த அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது போன்ற அமல்கள் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவர்களை நேசிப்பதின் மூலமாக அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்தவனாக நான் நிறைவு செய்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுமனே நான் நேசம் கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ரசூலை நேசிப்பது என்பது உண்மையிலேயே அவரை பின்பற்றுவது தான், சுன்னாக்களை பின்பற்றுவதில் தான் உண்மையான நேசம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுங்கள் நபியே, நீங்கள் விரும்புவதாக, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதே நாம் அவரை பின்பற்றுவதற்காகத்தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழங்கி இருக்கிறார்களோ, எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அதை நாம் எடுத்து செயல்பட வேண்டும். எதை விட்டு நம்மை தவிர்த்து இருக்கிறார்களோ அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதன் மூலமாகத்தான் உண்மையான நேசத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். உண்மையிலேயே நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அத்தனை குணாதிசயங்களும் நம்மிடத்திலே மாறிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த செய்தி அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று, ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய வஹியாக எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அத்தனையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், அதற்கு கண்ணியம் தருவோம், அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது, ரசூலை நாம் நேசிப்போமே ஆனால்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நாம் மாறிவிடுவோம். அவர்களை போன்று என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சை போன்று நம்முடைய பேச்சு மாறும், அவர்களுடைய குணாதிசயங்களை போன்று நம்முடைய குணங்கள் மாறும், அவர்கள் குடும்பத்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படி மாறுவோம், அவர்கள் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி மாறுவோம், அல்லாஹோடு அவர் எப்படி இருந்தாரோ அது போன்று நாம் மாறுவோம். அத்தனை நம்முடைய செயல்பாடுகளும் அவர்களை போன்ற என அதுதான் நேசத்துடைய வெளிப்பாடு. நேசம் வந்தால் அப்படி மாறுவோம். இதை நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். சிலர்கள் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறிடணும், ட்ரெஸ் எல்லாம் மாறிடணும். ஏன் மாறுது? அவரை கவரக்கூடிய ஒரு நடிகனோ கவரக்கூடிய ஒரு நடிகையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு வீரனோ அவன் எப்படி ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணியிருக்கிறானோ அந்த மாதிரியான ஹேர் கட்டிங் இங்கேயும் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது நேசிக்கிறான் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, கை சேதப்படக்கூடிய விஷயங்கள் யஹூதிகளையும் நசாராக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அத்தனை வாழ்வுடைய அத்தனை பக்கங்களிலும், நம்முடைய ட்ரெஸ்ஸில், நம்முடைய ஹேர் ஸ்டைலில், நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய திருமணத்தில், இப்படி அத்தனை விஷயங்களிலும் யஹூதிகளையும் நசாராக்களையும் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். யாரை பின்பற்ற வேண்டுமோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் நாம் விலகிச் சென்று கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது. நீங்கள் ஜானுக்கு ஜான், முலமுக்கு முலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள். முந்தைய சமூகத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்கள் யார்? யஹூதும் நசாராக்களுமா என்று கேட்டபோது அவர்கள் இல்லாமல் வேறு யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அது போன்ற ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்களை எல்லாம் விட்டுவிட்டு பிற சமூகங்களை நாம், முந்தைய சமூகங்கள் யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல ضالين என்று சொல்லியிருக்கிறானோ, யாரை ضالين என்று வழிகட்டவர்கள் என்று சொல்கின்றானோ, யார் மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவர்களை நாம் சார்ந்து நம்முடைய கலாச்சாரங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி சென்று கொண்டிருக்கிறோம், அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இது கை சேதத்துக்குரிய விஷயம். அதிலிருந்து நாம் திருந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாகவும் ரசூலை பின்பற்றக்கூடியவர்களாகவும் ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். உண்மையான நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி சொர்க்கத்திலே ரசூலோடு வாழக்கூடிய தௌஃபீகை வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.